மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம எல்கே சோலார் சொல்யூஷன்ல நான் லக்ஷ்மிகாந்த் பேசுறேன். நம்ம சோலார் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அது ரிலேட்டடா ஒரு வீடியோ நீங்க பார்க்க போறீங்க. இப்ப நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா 100 வாட்ஸ் சோலார் ஸ்ட்ரீட் லைட். இது ஃப்ளட் லைட்னு சொல்லுவாங்க. ஃப்ளட் லைட் வித் ஸ்ட்ரீட் லைட் மாதிரி செமி இன்டகிரேட்டட். இது பாத்தீங்கன்னா 100 வாட்ஸ். இது எம்ஆர்பி பாத்தீங்கன்னா 6000 வருது. நம்ம என்ன பிரைஸ்ல கொடுக்குறோம்னா 2500ல கொடுக்குறோம். இத பத்தி இதுவும் எலக்ட்ரிக்கல்லே இருக்குதுப்பா, அதுவே வாங்கிடலாம்ப்பா. அது இதோட ரேட் கம்மியா இருக்கு. நிறைய பேர் யோசிக்கிறாங்க அந்த மைண்ட்ல. அது யூஸ் பண்ணா என்ன ப்ராப்ளம், இது யூஸ் பண்ணா என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு ஒரு சின்ன டெமோ மாதிரி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அது ஏன்னா அது யூஸ் பண்ணீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி வரும். அதுக்கு நீங்க இபி பே பண்ற மாதிரி இருக்கும். அந்த காஸ்ட் இந்த காஸ்ட்டுக்கு அது கம்மியா தான் வரும் அப்படின்னா அதோட ரேட் என்ன இதோட ரேட் என்னன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அனலைஸ் பண்ண போறோம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி என்னை பத்தி தெரியும். நான் ஒரு சின்ன டேட்டா அனலிஸ்ட் வேற. அந்த அனலிஸ்ட்டை தான் நான் இங்கே காட்ட போகிறேன். அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம வீடியோக்கு நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். அடுத்தடுத்து பிளான் நிறைய இருக்குது. அதுக்கு நீங்கள் உங்கள் சப்போர்ட் எனக்கு டெஃபினட்டாக வேணும். அதுக்காக தான் இந்த வீடியோஸ்லாம் பண்ணுறது. உங்கள் சப்போர்ட் பண்ண கொடுங்க. நம்ம இப்போ வீடியோ பார்க்கலாம் வாங்க. ஒரு சின்ன இது பார்த்தீங்கன்னா ஃப்ளட் லைட்டு சோலாரில் பிரைஸ் பாத்தீங்கன்னா 2500. இதோட லைட் இப்ப காட்டுற லைட் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 2500 வருது ஃப்ளட் லைட். இதே வந்து நீங்க எலக்ட்ரிக்கல் அதுல வாங்குனீங்கன்னா ஏசி சப்ளை சொல்றாங்க. ஏசி ஃப்ளட் லைட் அது ஒரு 2000 வருது. இப்ப ஆவரேஜா செக் பண்ணா இதோட வாரண்டி பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ். எங்க சைடுல இருந்து தரோம் 2 இயர்ஸ் வாரண்டி. இதோட வாரண்டி 2 இயர்ஸ் இருக்கு. கேக்குறேன் 2 இயர்ஸ் இருக்கு. ஃப்ளட் லைட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே 2 இயர்ஸ் கொடுக்குறாங்க இப்போ லைட்ஸ். இது யூஸ் பண்றதுனால என்ன ப்ராப்ளம்னா இதுவும் 100 வாட்ஸ். இப்போ நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி 1 யூனிட் நிறைய பேருக்கு தெரியுமா தெரியல. 1 யூனிட் இஸ் ஈக்குவல் டு 1000 வாட்ஸ். 1000 வாட்ஸ் per hour. 1000 watts per hour. அப்படி பாத்தீங்கன்னா 100 watts நம்ம கிட்ட இருக்கு. 100 watts flood light. இந்த லைட் நீங்க 2000 rupees கொடுத்து வாங்குறீங்க. 100 watts. 100 watts நம்ம மோஸ்ட்லி ஒன் டே அது மேல யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு 12 hours யூஸ் பண்ணுவோம். 12 hours யூஸ் பண்ணா எவ்வளவு பில் ஆகும் for one day? one டேக்கு நீங்க 12 hours யூஸ் பண்ணா 12 into 1000 12000 into 1.2 யூனிட் உங்க வீட்ல எலக்ட்ரிசிட்டிக்கு நீங்க 1.2 யூனிட் அந்த ஃப்ளட் லைட்டுக்காக செலவு பண்றீங்க. இப்போ ஒரு நாளைக்கு இவ்வளவு செலவு பண்றீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு பண்ணுவீங்க அதை பத்தி பார்க்கலாம். 1 இயருக்கு 365 days. 365 into 1.2 யூனிட் என்ன ரேட் வருதுன்னா 438 யூனிட்ஸ். 430 யூனிட் 1 இயருக்கு நீங்க செலவு பண்றீங்க. அவ்வளவு யூனிட் நீங்க செலவு பண்றீங்கன்னா இபில எவ்வளவு சார்ஜஸ் போடுவாங்கன்னு நான் சொல்லிட்டேன். அவரு மினிமமா 1 யூனிட்டுக்கு ஒரு 500 ஸ்லாப் மேல இருப்பீங்க. டெஃபினட்டா 500 ஸ்லாப் மேல இருந்தாவே 1 யூனிட்டுக்கு அவங்க சார்ஜ் பண்ற காஸ்ட் 6 rupees. 6 rupees. 500 ஸ்லாப் என்ன சொல்றேன்னா உங்க வீட்ல வேற எலக்ட்ரிக்கல் பொருள்ஸ் எல்லாமே இருக்கும். டெஃபினட்டா ஃப்ரிட்ஜ் இருக்கும், ஏசி இருக்கும், வாஷிங் மிஷின். அதோட யூனிட்ஸ் யூஸ் பண்ண டெஃபினட்டா 500 ஸ்லாப் மேல போயிடுவீங்க. அப்படி பார்த்தா 6 rupees யூஸ் பண்றீங்க. காஸ்ட் ஃபார் 1 இயர் Cost for 1 year 438 into 6 எவ்வளவு வருதுன்னா 2628 rupees. நான் ஃபர்ஸ்ட் ரேட் சொல்ல பாத்தீங்களா 2500. அதை விட நீங்க எலக்ட்ரிசிட்டி பில் அதிகமா பே பண்ணிருக்கீங்க 1 இயர்ல. அப்புறம் நான் 2 இயர்ஸ் வாரண்டி வேற தரேன். இல்ல அப்படி பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ் இது ஒன்னும் 2 போட்டுங்க.
265 rupees நீங்க பே பண்றீங்க பிளஸ் 2000 நீங்க இந்த ப்ராடக்ட் வாங்கிருக்கீங்களா 2000 போடுங்க. நீங்க எவ்வளவு செலவு பண்ணிருப்பீங்க பாருங்க. இவ்வளவு காசு செலவு பண்ணி நீங்க நார்மல் ஃபிளட் லைட் வாங்குறீங்க. ஃபிளட் லைட் அதுவும் வீட்டுக்கு வெளிச்சம் தர லைட்டை நீங்க 7000 வாங்கிருக்கீங்க. அது டோட்டலா காஸ்ட் சொல்றேன். எப்படின்னா நீங்க யூஸ் பண்ணி கன்சியூம் பண்ணி அதுல வர எலக்ட்ரிசிட்டி பில்லோட சேர்த்து நான் சொல்றேன். அதுக்கு நீங்க பெஸ்டா 2500 2 இயர்ஸ் அது யூஸ் பண்ணிக்கலாம். 2 இயர்ஸ் மேல ஏதாவது ப்ராப்ளம் வந்தது, ஏதாவது மெயின்டெனன்ஸ் அது ரிலேட்டடா இருந்தா என்கிட்டயே எடுத்துட்டு வாங்க, நானே ரெடி பண்ணி தரேன். என்னை பத்தி தெரியுமா, நான் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், நான் எலக்ட்ரிக் டெக்னீஷியனும் பண்ணியிருக்கேன், அது ரிலேட்டடா ஒர்க் செஞ்சிருக்கேன். அது ரிலேட்டடா என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் நானே ரெடி பண்ணி தரேன். அந்த சப்போர்ட் உங்ககிட்ட டெஃபினட்டா என்கிட்ட இருந்து இருக்கும், உங்ககிட்டயே இருக்கும். நீங்க என்கிட்ட இருந்து வாங்கினீங்கன்னா டெஃபினட்டா நான் இந்த நார்மல் எலக்ட்ரிக்கல் ஷாப் மாதிரிலாம் நான் பேச மாட்டேன். அவங்களாம் எப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா என் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடா இருப்பாங்க, என்கிட்ட இருந்து பொருள் வாங்கி கூட. அதுக்கு நான் கேரண்டி, டெஃபினட்டா கேரண்டி வாரண்டியோட கொடுக்குறேன் 2 இயர்ஸ். ஓகேவா? நீங்க இதை நல்லா நோட் பண்ணீங்க. இந்த அளவுக்கு நீங்க சார்ஜஸ் பண்ணி தான் நீங்க ஒரு பொருளை வாங்குறீங்க. இது மாதிரி ஒவ்வொரு பொருளையும் எலக்ட்ரிக்கல் பொருள்ல ஒவ்வொன்றுத்துக்கும் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாங்கும் போதே கன்சியூமரா வாங்கும் போதே நீங்க பிரைஸ பாக்குறீங்களே தவிர அதோட வாட்ஸை பாருங்க. இப்போ வர ஒவ்வொரு ஃபேனோட வாட்ஸ் பாருங்க. ஃபேனோட வாட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 60-70 வாட்ஸ் இருக்கு. BLDC ஃபேன்ஸ்னு ஒன்று இருக்கு, அது நிறைய பேருக்கு தெரியும், இப்பெல்லாம் வந்துட்டு இருக்கு. அது 35 வாட்ஸ் தான் இருக்கு. அந்த 35 வாட்ஸும் 60-70 வாட்ஸ் இருக்கு. BLDC ஃபேன்ஸ்னு ஒன்று இருக்கு, அது நிறைய பேருக்கு தெரியும், இப்பெல்லாம் வந்துட்டு இருக்கு. அது 35 வாட்ஸ் தான் இருக்கு. அந்த 35 வாட்ஸும் 60-80 வாட்ஸ் நம்ம நார்மல் ஃபேன்ல யூஸ் பண்ற அந்த வாட்ஸும் எவ்வளோ ஃபார் பெட்டரா இருக்குது. எலக்ட்ரிசிட்டி பயங்கரமா சேவ் ஆகும். அது மாதிரி ஃபேன்ஸ்லாம் வாங்கி போடுங்க. இது மாதிரி ரினியூவபிள் ரிசோர்ஸுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. உங்க சைட்ல இருந்து சப்போர்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நிறைய வாக்கின்ஸ் வரணும். வாக்கின்ஸ்னா ஒரு ஷாப்புக்கு வந்து விசிட் பண்ணுங்க. ஒரு பொருள் வேணும்னா நீங்க தான் வரணும். அந்த இடத்துக்கு வந்து நின்று வாங்கினாதான் அது உங்களுக்கு பிடிக்கும். ஆன்லைன்ல சில பேர் சேல்ஸ் பாக்குறாங்க, அது எப்படி வரும்னு எனக்கு ஐடியா இல்லை. நம்மளும் ஆன்லைன்ல பண்ணிட்டு தான் இருக்கோம், அது போயிட்டு தான் இருக்கு ஒரு சைடா. ஆனா இதுக்கு வாக்கின் வந்து உங்களுக்கு தேவையான பொருள் நீங்க தான் வந்து கெஸ் பண்ணி வாங்கணும். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும், உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கே நீங்க இவ்வளவு செலவு பண்றீங்க. இதை நான் அப்படியே சேவ் பண்றேன். 250 முடிக்கிறேன் இந்த ப்ராடக்ட்ஸை. 7000 ரூபாய் நீங்க ஸ்பே பண்றதோட ஃபார் 2 இயர்ஸ் அதுக்கு மேல கூட யூஸ் பண்ணலாம் நினைச்சீங்கன்னா. ஆனா நீங்க இந்த இது யூஸ் பண்ணீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி ஏறிட்டே இருக்கு. அப்படிதான் பார்க்கணும். ஓகேவா? நீங்க யூஸ் பண்ற ஒவ்வொரு பொருளையும் இது மாதிரி இருக்கு. அது பெனிஃபிட்டா சொல்யூஷன் என்கிட்ட இருக்கு, நான் நம்புறேன். அதனால தான் நான் கேட்கிறேன். இதோட நம்ம சோலார் ஃபுல் ஹவுஸ்க்கே வீட்டுக்கே போட்டு தரோம். சப்சிடி ரிலேட்டட் ஸ்கீம்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அது ரிலேட்டடா நீங்க டைரக்டா வந்து மெசேஜ் பண்ணலாம், எனக்கு கான்டாக்ட் பண்ணி நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கான்டாக்ட் பண்ணி என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா ஏதாவது இருந்தா நீங்க பேசுங்க. இந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல இதோட பெட்டரா பார்ப்போம். தேங்க்யூ.